அப்புறம் விஜய் சேதுபதி சார் பேசுறாங்க. ஷோ மேல நிறைய கமெண்ட்ஸ் வருது, இவங்கெல்லாம் என்ன பர்பஸ்க்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கே டவுட் வந்து இப்படிலாம் எங்களுக்கு கேள்வி வருது. அதனால நீங்க இந்த வீக் ஃபுல்லா பண்ண கொடுமைக்கு நீங்களாவே பாவக்காய் ஜூஸ் எடுத்து குடிங்க எல்லாருக்குன்னு ஒரு சின்ன சின்ன கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாட்டில் கலெக்டர் தனியா, அப்புறம் கம்பெனி ஓனர் தனியா, கியூசி தனியா உட்கார வச்சு யார் யாருக்கு இங்க உங்களோட எல்லாரும் என்னென்ன கருத்துக்கு எஃப்ஜேக்கு என்ன இந்த கேம்ல கருத்து இருந்துச்சு. ஆமா, இங்க பர்சனல் வெஞ்சஸ் இருந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். வினோத்தும் முன்ஜென்ம பார்க்க இருந்தனால கியூசி செக் வந்து எனக்கு கொஞ்சம் பண்ணாரு. திவாகர் வந்து ஆனா நான் நேர்மையா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேசும்போது பாரு எப்பயும் ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்களா, அதை காட்டிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி சருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது வந்து ரொம்ப தப்பு, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்ற மாதிரி அவர் கோவமாக பேசியிருந்தார். சுபிக்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு, இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ரம்யாவும் பார்வதியோட டீல் பேசியிருந்தாங்களா, இதை நீங்கள் ஜெயிச்சிருந்தா பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அப்பயும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ வந்து இது என்ன கேம், இது ஆல்ரெடி இந்த ஷோ நாரி போயிருக்கு, இன்னும் நாரடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார்.